ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதலாவது நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உபவாச காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்தை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அதற்கு முன்பதான வசனம் 15வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். எனக்கு அருமையானவர்களே, சபையிலே வெவ்வேறு காரியங்களை குறித்து நாம் திட்டமிடுவதுண்டு. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லுகிறார். இது சபையை கூட்ட வேண்டிய ஒரு காரியம். ஒரு அருமையான ஒரு காரியத்தை யோவேல் தீர்க்கதரிசி முன்வைக்கிறார். சபை அனைவரும் ஒருமித்து வாழ வேண்டும். யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே அரசர் முதற்கொண்டு அங்கு இருக்கிற அனைத்து மக்களும், ஏன் விலங்குகளும் கூட ஒருமித்து இருக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் மிக அழகாக யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சபையை கூட்டுங்கள். சபையில் இருக்கிற மூப்பர்கள், சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், ஏன் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டி இந்த உபவாச நாளை நியமித்து நீங்கள் அந்த உபவாசத்தை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறோம். வேதத்திலே 40 என்பது ஆங்காங்கே மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. யோசுவா, காலேப் கானான் தேசத்தில் போய் 40 நாள் இருந்து அந்த கானான் தேசத்தை குறித்ததான தகவல்களை பெற்று வருகிறார்கள். நோவா காலத்திலே 40 நாள் விடாமல் மழை பெய்கிறது. எலியா காகத்தினுடைய உணவை அருந்தி 40 நாள் பயணமாய் செய்கிற காரியம். மோசே சீனாய் மலையிலே 40 நாள் உபவாசம் இருந்து 10 கற்பனையை பெறுகிற சம்பவம். அதை தொடர்ந்து நாம் இயேசு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருக்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு நான் இந்த உபவாச நாட்களை நாம் நியமிக்க வேண்டும். இதிலே ஆயருக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, ஒருவேளை ஒரு கடவுளுடைய பணியை செய்கிறவர்கள் சபை மக்களுக்காக அழுது ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். சபையினுடைய மூப்பர்கள், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சபையினுடைய மூப்பர்கள் ஒன்று சேர்ந்து சபை மக்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறார்கள். ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பர்களை அழைக்க வேண்டும். அவன் எண்ணெய் பூசி அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, சபையின் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, மூப்பர்களுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பண்டிகை காலங்களிலே விழாக்கள், கொண்டாட்டங்கள், பாடல்கள் இவைகளை குறித்து தியானிக்கிற நாம் இந்த உபவாச காலங்களில் பரிசுத்தமாயிருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சபையில் ஒற்றுமையை இந்த இடத்திலே கொண்டு வருவதற்கு யோவேல் தீர்க்கதரிசி சபையில் இருக்கிற எல்லாரையும் கூட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒருமித்த மனதோடு அனைவரும் இந்த உபவாச காலங்களிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த உபவாச காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கமே நம்முடைய பழைய சிந்தனைகளை நாம் கலைந்து புதிய சிந்தனைகளோடு நாம் சிறகடித்து பறக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த சிந்தனைகளோடு நாம் புதிய உலகத்தில் பிரவேசிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான பலத்தையும் கொடுத்து இந்த உபவாச காலங்களில் இரட்டிப்பான நன்மைகளை தருவாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.